Jesus summoned his 12 disciples and gave them authority. மத்தேயு 10:1. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார், அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த மறையுரை இயேசுவின் சீடர்கள் என்ற ஒரு மறையுரை ஏறக்குறைய ஒரு 6000 பேரை கவர்ந்து இழுத்திருக்கிறது. இன்டர்நெட்டிலே குளோரியா டிவி என்ற இணையத்தில் போட்ட பொழுது உலகம் முழுவதும் இதற்கு மிகுந்த வரவேற்பு. காரணம், இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற அந்த ஒரு சிறிய ஒரு சூட்சுமம், இந்த 12 அப்போஸ்தலர்களை எப்படி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது என்பதை இப்பொழுது தொலைக்காட்சி திரையில் பாருங்கள். 52 மேன் ஸ்ட்ரீட் என்று, அதாவது இலக்கம் ஒரு தெரு பெயர். அமெரிக்காவில் ஒரு மேன் ஸ்ட்ரீட் என்பது ஒரு தெரு பெயர், ஒரு பிரதான தெரு. நம்முடைய சென்னையில் எப்படி மவுண்ட் ரோடு போல 52 மேன் ஸ்ட்ரீட் என்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டால் 5 எழுத்துக்களிலே ஜே என்ற சீடர்கள் அப்போஸ்தலர்கள் இருக்கின்றார்கள். ஜேம்ஸ் த கிரேட், ஜேம்ஸ் த லெசர், பெரிய யாகப்பர், சின்ன யாகப்பர், ஜூடஸ் இஸ்காரியோத்து, இன்னொரு ஜூடஸ், ஜான் என்று 5 பேர் ஜே என்ற எழுத்தில் துவக்கப்படுகின்ற அப்போஸ்தலர்கள். 2 பேர் பி என்ற எழுத்தில் துவக்கப்படுகின்ற பீட்டர் அண்ட் பிலிப். பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒரு எழுத்து. எம் ஃபார் மேத்யூ, ஏ ஃபார் ஆண்ட்ரூ, என் ஃபார் நத்தானியல், எஸ் ஃபார் சிமோன், டி ஃபார் தாமஸ் என்று 12 அப்போஸ்தலர்களும் இந்த 52 மேன் ஸ்ட்ரீட் என்ற சுருக்கமான சூட்சுமத்தை ஞாபகப்படுத்தி கொண்டால் அனைத்தையும் நாம் ஞாபகம் கொள்ளலாம். எப்படி விப்ஜியார் என்ற வார்த்தையிலே வானவில்லின் 7 நிறங்களும் இருப்பதை நாம் அறிவோம். அப்படி மேத்யூ, a despised tax collector, Simon, a patriot, a zealot. The spirit of Jesus enables the lion to lie down with the lamb. இயேசுவினுடைய தன்மை ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக இருப்பவர்களையும் தேர்ந்தெடுக்கிறார், சாந்தமாக இருப்பவர்களையும் தேர்ந்தெடுக்கிறார். The Simon a patriot zealot என்று சொல்கின்றோமே, சீமோன் தீவிரவாதி என்று சொல்லப்படுகின்றவர் ஆக்ரோஷமானவர். இந்த பரபாசை போன்ற ஒரு வெறி பிடித்த மனிதர், அவரும் ஒரு அப்போஸ்தலர். அதே பக்கத்தில் மத்தேயு சுங்க வரி வசூலித்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாருடைய ஏச்சு பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர். ஆக பல திறப்பட்டவர்களை இயேசு தன்னுடைய அப்போஸ்தல பணிக்கு அழைக்கின்றார். அதனுடைய அடிப்படையில் இருப்பது என்ன? He does not call qualified, he calls and qualifies them. தகுதியானவர்களை அவர் அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குகிறார். அழைத்து அவர்களுக்கு வேண்டிய தகுதியை தருகிறார். இதுதான் இயேசுவினுடைய பண்பு. கல்லாருக்கும் கற்றவருக்கும் களிப்பு அளிக்கும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிப்பளிக்கும் மதிப்பே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. இறைவன் எல்லாருக்கும் வேண்டிய அருளை இரக்கத்தை தருகிறார். யாரெல்லாம் இதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்களாகிறார்கள். பயன்படுத்தாதவர்கள் சாபத்தை அடைகிறார்கள், வேதனை அடைகிறார்கள். ஜி.கே. செஸ்டர்டன் என்ற மிக சிறந்த ஆங்கில ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார்: For easy jobs like exploring outer space, we chose extraordinary scientists. But for difficult jobs
like deciding if someone is guilty or innocent, we chose ordinary citizens. ஆகவே விண்வெளி ஆராய்ச்சி போன்ற எளிதான பணிகளுக்கு போற்றுதற்குரிய விஞ்ஞானிகளை தேர்வு செய்தோம். ஒருவர் குற்றவாளி அல்லது மாசற்றவர் என்று தீர்ப்பிடும் கடினமான பணிகளுக்கு சாதாரண குடிமக்களை தேர்வு செய்தோம். இது மனிதனுடைய இயல்பு. எவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவைகளை மிக சாதாரணமாக துச்சமென கருதுவது மனிதனுடைய இயல்பு. What was my first job or profession? Why did or did not I change? If at first you don't succeed, you are running about average. M.K. Alderson. எனது முதல் பணி அல்லது தொழில் என்னவாய் இருந்தது? அதை ஏன் மாற்றினேன் அல்லது மாற்றவில்லை? முதலில் நீ வெற்றி அடையவில்லை என்றால் சராசரியாக உள்ளது உனது ஈடுபாடு. நம்முடைய ஈடுபாடு முழுமையாக இருக்கல் வேண்டும். இறைவனுடைய அழைப்பை ஏற்று நிறைவாழ்வை நோக்கி செல்லுகின்ற நம்முடைய பணியானது இப்படி முழு ஈடுபாட்டுடன் இருந்தால்தான் அந்த பணிக்கு உகந்தவர்களாகவும் தகுதியுள்ளவர்களாகவும் அந்த பணியிலே நாம் செல்ல முடியும். Smile at what you are doing as it should give a step in the right direction. If you feel your daily routine should be slightly attuned to God's intentions. புன்முறுவலுடன் உனது பணி செய். கடவுள் திருவுளப்படி உனது அன்றாட பணிகள் சரியான திசையில் அடியெடுத்து வைக்க வழிகாட்டும். ஆகவே இத்தகைய மனநிலையில் இறைவனை பார்த்து இறைஞ்சுவோம். முழந்தால் இருப்போம். Lord, I am only a spark, make me a fire. I am only a drop, make me a fountain. I am only a feather, make me a wing. ஆண்டவரே, நான் வெறும் தீப்பொறி, என்னை ஒரு தீபமாக்கும். ஆண்டவரே, நான் வெறும் சிறு துளி, என்னை ஒரு நீரூற்றாக்கும். ஆண்டவரே, நான் வெறும் சிறு இறகு, என்னை ஒரு சிறகாக்கும்.